السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்திலுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை சிரமங்கள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, நாம் எல்லாம் ஒரு கண்ணியமான ஒரு புனிதமிகு இரவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். ரஜபுடைய மாதத்தின் பிறை 27 நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம்தான் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்று. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எண்ணற்ற அற்புதங்களை இறக்கி இருக்கின்றான். ஒரு அற்புதங்கள் அல்ல, 2 அற்புதங்கள் அல்ல, பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதத்திலே அல்லாஹ் அற்புதங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி இருக்கின்றான். அதில் மிகச் சிறந்த ஒரு அற்புதம் குர்ஆன். குர்ஆன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறந்த முஅஜிஸாவாக, ஒரு சிறந்த அற்புதமாக விளங்கியது மட்டுமல்ல, இந்த மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும், எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு வேதமாக இந்த திருக்குர்ஆன் இருந்தது. அப்பேற்பட்ட குர்ஆன் என்னும் முஅஜிஸாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி இருக்கின்றார். பெருமக்களை, அதுக்கு அடுத்தபடியாக மிகச் சிறந்த ஒரு அற்புதம் என்று நாம் எடுத்துக்கொண்டமையானால், அகிலமே வியக்கக்கூடிய, ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நாம் எடுத்துக்கொண்டமையானால், அது இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த விண்ணுலக பயணம், மேராஜ் என்ற அந்த பயணம்தான் உலகத்திலேயே 2வது அற்புதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. பெருமக்களே, எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் இது எப்படி சாத்தியமாகும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை, அதற்கு பிறகு ஒட்டுமொத்த நபிமார்களை எல்லாம் அவர்களுடைய ரூகுகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுக்கு தொழுகையை நடத்திவிட்டு 7 வானங்களையும் கடந்து ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்து ஒவ்வொரு காட்சிகளை எல்லாம் கண்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு அருகாமையிலே நின்று உரையாடிவிட்டு இந்த உலகத்திற்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்றால் இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும் என்பதாக எத்தனையோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அவர்களுடைய மூக்கிலே விரல் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினான் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. அப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு இரவு, ஒரு புனிதமிகு இரவுதான் வரக்கூடிய திங்கள் இரவு மிஅராஜுடைய பயணம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுலகத்தை மேற்கொண்ட ஒரு தினம். பெருமக்களை, எதனால் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜுடைய பயணத்தை ஏற்படுத்தினான்? ஏன் ஏற்படுத்தினான்? எதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்தான் என்பதை நாம் வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, அதுவரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து சில நாட்களாக சில வருடங்களாக அப்பொழுது தொழுகை கடமையாக்கப்படவில்லை. ஏதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ அதைத்தான் சமூகம், மனித இஸ்லாமிய சமூகம் செய்து கொண்டிருந்தது. அதுவரை தொழுகை கடமையாக்கப்படவில்லை. ஏன் அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகையை பரிசாக கொடுத்தான்? ஏன் அல்லாஹ் இதை ஏற்படுத்தினான்? என்ன காரணம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சோகத்திலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்திருந்தார்கள், பல்வேறு நோவினைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய உறவுகளின் மூலமாக, அவர்களுடைய சமூகத்தின் மூலமாக, அவர்களுடைய மனைவியின் மூலமாக, இப்படி பல்வேறு நோவினைகளால் தாக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் தன்னின்பால் அழைத்து அவர்களை நெருக்கமாக அமர வைத்து அல்லாஹ் பெருமானாருக்கு ஆறுதல் சொல்வதற்காக, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டினான் அல்லாஹ் பெருமானாரை மிஅராஜ் விண்ணுலகத்திற்கு அழைத்து இந்த தொழுகையை பரிசாக கொடுத்தான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன சோகத்திலே, என்ன வேதனையிலே அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வருடந்தோறும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வருடந்தோறும் மிஅராஜுடைய பயணத்தை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி, அதனுடைய மகத்துவங்களை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஏன் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் என்றால், வரக்கூடிய சந்ததிகள், வரக்கூடிய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிஅராஜ் என்றால் என்ன, ஏன் மிஅராஜை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான், ஏன் பெருமானாரை அழைத்து தொழுகையை பரிசாக கொடுத்தான் என்று வாழையடி வாழையாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வருடத்தில் ஒரு முறை இந்த ரஜபுடைய மாதத்தின் பிற 27 நோக்கி இந்த விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக, உறுதுணையாக, பக்க பலமாக, தீனுக்கு ஒரு அஸ்திவாரமாக அபூ தாலிப் பெருமானாருடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் பெருமானாருக்கு பக்க பலமாக இருந்தார்கள். இந்த தீனுக்கு எந்த விதமான பங்கமும் வந்துவிடக் கூடாது, நம்முடைய சகோதரனுடைய மகனை யாரும் நோவினை செய்துவிடக் கூடாது, நம்முடைய சகோதரனுடைய மகனை யாரும் அடித்து விடக்கூடாது, எந்த துன்பத்துக்கும் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்திலே அபூ தாலிப் பெருமானாரின் சிறிய தந்தை பெருமானாரை 8 வயதிலே கரம் பிடித்தார்கள். அவர்களை 10 ஆண்டுகளாக பராமரித்து வளர்த்து பெருமானாருக்கு சுமார் 51வது வயதிலே அபூ தாலிப் வஃபாத் ஆகின்றார்கள். பெருமானாரால் இந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
தன்னுடைய சிறிய தந்தை தன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்கள் இருக்கின்ற பொழுதே காபிர்கள் குஃபார்கள் பெருமானாரை நெருங்க முடியாது, பெருமானாரை சீண்ட முடியாது. அபூ தாலிப் உறுதியாக உறுதுணையாக பெருமானாருக்கு இருக்கின்றார். ஆகையால் பெருமானாரை நெருங்க முடியாது, பெருமானாரை சீண்ட முடியாது. ஆனால் இப்பொழுது அபூ தாலிப் வஃபாத்தாகிவிட்டார். பெருமானாருக்கு பெரிய ஒரு கை உடைந்ததை போல பெருமானாரை இப்பொழுது நாம் சீண்டிக் கொள்ளலாம், பெருமானாரை நோவினை செய்யலாம் என்ற ஒரு கட்டத்திற்கு காபிர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். அபூ தாலிப் இறந்தவுடன் பெருமானாரால் அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமக்களை, அதற்கு அடுத்த கட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 ஆண்டு காலமாக அன்பு மனைவியாக வாழ்ந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்று நாம் எடுத்துக்கொண்டமையானால் மனைவியினுடைய அந்த ஆறுதல் மட்டும்தான். உலகத்திலே நீங்கள் யாரை வேண்டுமானாலும் போய் கேட்கலாம். ஏதாவது ஒரு துன்பத்துக்கு ஒரு மனிதன் ஆளாக்கப்பட்டு விட்டான், ஒரு கடனிலை பாதிக்கப்பட்டு விட்டான், ஒரு சிரமத்திலே அவன் விழுந்து விட்டான், அவன் சோகத்திலே அவன் மிகவும் ஒரு கவலையிலே அவன் துக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே ஆறுதல் சொல்லக்கூடியவள் உலகத்திலே மனைவியை விட ஒரு சிறந்த ஒரு ஆறுதல் உலகத்திலே யாருமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக வஹி வரக்கூடிய அந்த தருணம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வருகின்றார்கள். முதல் வசனம், அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அப்பொழுதுதான் ஜிப்ராயிலை பார்க்கின்றார்கள். ஜிப்ராயிலை பார்த்து அவர்களுடைய உடல் நடுங்கி விடுகின்றது, பயத்தால் நடுங்கி அவர்களுக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் சென்று கதீஜா அவர்களிடம் சென்று ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போர்வையை போர்த்துங்கள் போர்வையை போர்த்துங்கள் என்பதாக 3 போர்வைகளுக்கு மேலாக போர்த்தப்பட்டு குளிர் தாங்க முடியவில்லை. பெருமானாருக்கு அங்கே காய்ச்சல் அடிக்கின்றது, நடுங்குகின்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கு அருகிலே இருந்து கொண்டு, நாயகமே, ஏன் நீங்கள் நடுங்குகின்றீர்கள், ஏன் நீங்கள் பயப்படுகின்றீர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், தான தர்மங்கள் செய்கின்றீர்கள், விதவைகளுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்றீர்கள், நல்ல செயல்பாடுகளை செய்கின்றீர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும், ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும், நீங்கள் உற்சாகமாக உறுதியாக இந்த தீனிலை நிலைத்திருங்கள் என்பதாக பக்கபலமாக ஆறுதலான வார்த்தைகளை அன்றைய தினத்திலே சொன்னவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய அன்பு மனைவி கதீஜா அவர்கள். அபூ தாலிபுடைய மௌத்துக்கு பிறகு கதீஜா அவர்களும் வஃபாத்தாகின்றார். பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு அடி, மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் அங்கே ஆளாக்கப்படுகின்றார்கள். சிறிய தந்தையுடைய மௌத்தும், இரண்டாவது கதீஜா பெருமானாருடைய மனைவியினுடைய மௌத்தும், அந்த சோகத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதே ஒரு தினத்திலே, இதே ஒரு எண்ணத்திலே இருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். இதே சோகத்தோடு, இதே கவலையோடு, இதே நிலைமைகளோடு தாயிஃப் நகரத்தை நோக்கி சென்று அங்கே மக்கா வாசிகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடம் சென்று கொஞ்சம் ஆறுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று அங்கே சென்று இந்த பிரச்சாரத்தை அங்கே மேற்கொள்கின்றார்கள். ஆனால் அங்கே அவர்களால் அங்கே மிகவும் துன்பமும் சொல்லடியும் கல்லடியும் அங்கே தாயிஃபிலே ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் முழுவதும் அங்கே இரத்தம் வழிந்தோடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறை போட்டிருந்தார்கள். அந்த காலுறையை கூட கலற்ற முடியவில்லை. இரத்தம் வழிந்து இரத்தம் அங்கே என்ன செய்து விடுகின்றது, உறைந்து விடுகின்றது. அந்த அளவுக்கு துன்பத்திலே ஆளாக்கப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சோகத்துக்கு மேல் சோகம், நோவினைக்கு மேல் நோவினை அங்கே பெருமானாருக்கு ஏற்பட்டது. இதை துடைக்க வேண்டும், பெருமானாருக்கு ஏற்பட்ட அந்த சோகத்தை நாம் துடைத்து எறிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அல்லாஹ் பெருமானாரை விண்ணுலகத்திற்கு அழைத்தான். மிஹராஜுடைய பயணத்தை மேற்கொண்டான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஏன் பெருமானாரை அல்லாஹ் அழைத்தான் என்று நாம் நிறைய விஷயங்களை ஹதீஸிலே பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனிய காலத்திலே வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியம் செய்யக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியத்தை மிஞ்சினார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மருத்துவர்கள் காலத்திலே வாழ்ந்தார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மருத்துவத்தை மிஞ்சினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஞ்ஞான காலத்திலே வாழ்ந்தார்கள். யாரும் பின்னால் எந்த ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிவிடக் கூடாது முகம்மது என்ற ஒரு நபி இருந்தார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ் அவர்களை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டான் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. அப்பேற்பட்ட முகமது விண்ணுலகத்திற்கு செல்லவில்லை, அப்பேற்பட்ட முகமது அல்லாஹ்வை சந்திக்கவில்லை என்று பிற்காலத்தில் யாரும் சொல்லிவிடக் கூடாது என்ற நோக்கத்திலே அல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்தை ஏற்பாடு செய்தான் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 51 வயது. மிஅராஜுடைய பயணம் நடக்கின்ற பொழுது உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70,000 மலக்குகளோடு அங்கே வருகை தருகின்றார்கள். நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களை அழைத்தான் என்பதாக சொன்னார்கள். ஏன் அழைத்தான், எதற்காக அழைத்தான் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் உங்களை வெண்ணுலகத்திற்கு அழைத்தான் என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய சமுதாய மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய உம்மத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு தயார் என்றால் நான் அந்த பயணத்திற்கு வருவேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் அந்த நேரத்திலே ஜிப்ராயில் மூலமாக வசனத்தை இறக்கினான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நபியே நாயகமே, நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ, உங்களுக்கு எது திருப்தி அளிக்குமோ, உங்களுக்கு எது மனம் ஏற்றுக்கொள்ளுமோ அதை நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்வேன் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை இங்கே மேற்கொண்டார்கள். புறாக்குடைய வாகனம் இங்கே தயாராக இருக்கின்றது. புறாக்குடைய வாகனம் எப்பேற்பட்டது? மனித உடலை போன்றது, அதனுடைய தலை குதிரையை போன்றது, அதனுடைய கால் ஒட்டகத்தை போன்றது, அதனுடைய வேகம் இன்னும் அதனுடைய வேகம் என்பது ஒளியாக பிரகாசமாக இருந்தது. அப்பேற்பட்ட அந்த புராக் என்ற வாகனத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி அமர்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருவரை வசனத்திலே சொல்லி காட்டுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. பரிசுத்தமான அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்றால் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தன்னுடைய அடியாரை, தன்னுடைய நபியை அழைத்து சென்றான். பெருமக்களே, அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காட்சிகளை பார்க்கின்றார்கள், பல்வேறு அற்புதங்களை அங்கே பார்க்கின்றார்கள். அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு இடம் வருகின்றது. அந்த இடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் இந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள், 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். 2 ரக்காத் அங்கே தொழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயிலை பார்த்து கேட்கின்றார்கள், இது என்ன இடம் என்பதாக. இதுதான் யஸ்ரிப், மதீனா. உங்களை இந்த இடத்தை நோக்கிதான் மக்கத்து காஃபிர்கள், குஃபார்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள், நீங்கள் வந்து சேரக்கூடிய இடம்தான் இது என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பெருமானாரை பார்த்து சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னை விரட்டுவார்களா, மக்கள் என்னை விரட்டுவார்களா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், உண்மையிலே உங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நபிமார்களையும் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக இன்னொரு இடம் வருகின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இந்த இடத்திலே நீங்கள் 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. இந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று கேட்கின்ற பொழுது இது என்ன இடம் என்று கேட்டார்கள். இந்த இடம்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துர்சினா மலையிலிருந்து அல்லாஹ்விடம் 70 திரைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்விடம் உரையாடிய பொழுது ஏற்பட்ட அந்த மயக்கத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்களே, அந்த அல்லாஹ் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தினானே, அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்த இடம்தான் இந்த இடம் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களை மூன்றாவதாக ஒரு இடம் வருகின்றது. மூன்றாவது ஒரு இடம் வந்தவுடன் அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழச் சொல்வார்கள். இந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன இடம்? இந்த இடம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு இடம் வந்தவுடன் அந்த இடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த இடத்திலே நீங்கள் என்ன சொல்லுங்கள், தொழுது கொள்ளுங்கள். இந்த இடம் என்ன இடம் என்பதாக அங்கே கேட்கின்ற பொழுது, இந்த இடம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பிறந்து அவர்கள் அடக்கப்பட்ட இடம் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை இப்படியே சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது யா முஹம்மத் யா முஹம்மத் என்பதாக சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் யார் அழைத்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம், யார் அழைத்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம், நீங்கள் என்னோடு வந்து கொண்டே இருங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் அதை அழைக்கின்றது, யார் என்னை அழைத்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது, அவர்கள்தான் யூதர்களும் நஸ்ரானிகளும் உங்களை அழைக்கின்றார்கள். நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுடைய சமுதாய மக்கள், நிறைய மக்கள் யூதர்களாக நஸ்ரானிகளாக ஆகிவிடுவார்கள். ஆகையால் நீங்கள் யார் அழைத்தாலும் திரும்பி பார்க்க வேண்டாம் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுக்கு அடுத்த கட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ராயிலும் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தூரத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை பெருமானாருக்கு அருகில இங்கே வருகின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு ஜுவாலையே பெருமானாரை விட்டு அங்கே பாதுகாக்கின்றார்கள். ஏன் இந்த நெருப்பு ஜுவாலை இப்படி வருகின்ற பொழுது, ஏன் இது யார் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் இப்லீஸ் உங்களை அழிப்பதற்காக இப்லீஸ் வேகமாக அந்த நெருப்புடைய உருவத்தினை அங்கே வருகின்றது, நான் உங்களை பாதுகாத்து விட்டேன் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு அழகான பெண் தங்க ஆபரணங்களை அணிந்து ஒரு மணப்பெண்ணை போல ஜோடித்து யா முஹம்மத் என்பதாக அங்கே அழைக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயிலை நோக்கி கேட்டார்கள், யார் இவர்கள், ஏன் என்னை அழைக்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது இதுதான் துன்யா என்பதாக சொன்னார்கள். இதுதான் உலகம், உலகம் உங்களை அழைக்கின்றது, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், திரும்பி பார்க்காதீர்கள், அவர்களுடைய சப்தத்திற்கு நீங்கள் செவிமடிக்காதீர்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். பெருமக்களே, சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்தை பார்த்தால் விதை போடப்படுகின்றது. விதை போட்ட மாத்திரத்திலேயே அங்கே கதிர் வெளியே வருகின்றது. திரும்ப விதை போடப்படுகிறது, திரும்ப கதிர் வருகின்றது. இப்படியே விதை போடப்பட்டு கதிர் வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த தருணத்தை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எதனால் ஏற்படுகிறது, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, இவர்கள்தான் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக உயிரை தியாகம் செய்த தியாகிகள். அல்லாஹ் ஒரு நன்மைக்கு ஒன்றுக்கு பதிலாக 700 மடங்கு நன்மையை இந்த ஷஹீதுகளுக்கு, இந்த மார்க்கத்திற்காக போராடிய போராளிகளுக்கு அல்லாஹ் இந்த நன்மையை கொடுக்கின்றான் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அங்கே சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ராயிலும் போய்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு மனிதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் அவருடைய தலையிலே போடப்பட்டு அந்த தலை நசுக்கப்படுகிறது. திரும்ப அந்த தலை சரியாக ஆக்கப்பட்டு திரும்ப தலையிலே கல் போடப்படுகிறது. இப்படியே வேதனை அங்கே செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கேட்டார்கள், இந்த வேதனை எதனால் இவருக்கு ஏற்படுகின்றது என்று கேட்கின்ற பொழுது, தாரக்க ஸலா, தொழுகையை இவர் விட்டதின் காரணமாக, தொழுகையினுடைய விஷயத்திலே பொடும்போக்காக இருந்ததின் காரணமாக, ஒழுங்கான முறையிலே தொழாததின் காரணமாக அல்லாஹ் இந்த தண்டனையை அந்த மனிதனுக்கு நாளை மறுமை நாளிலே சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, ஒரு மனிதர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சங்கிலியை கொண்டு அவரை இழுத்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேதனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த மேராஜுடைய பயணத்திலே பார்க்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது இது எதனால் இந்த வேதனை அவருக்கு ஏற்படுகின்றது என்று கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தங்கங்களையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக் கொண்டு பணம் காசுகளையும் வீட்டிலே பதுக்கி வைத்துக் கொண்டு அதற்கு முறையான நேரத்திலே முறையாக ஜக்காத்தை கொடுக்காமல் தனக்குள் அவன் தடுத்து வைத்திருப்பானே, அப்பேற்பட்ட அந்த மனிதனுக்கு தான் இது போல சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அந்த சங்கிலியை உருக்கி அவனுக்கு அங்கே காய்ச்சி அவனுடைய மேனியிலே ஊற்றப்படுகிறது. இதுதான் இந்த வேதனை செய்யப்படுகிறது என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அங்கே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே செல்கின்ற பொழுது அங்கே நல்ல மாமிசம் இருக்கிறது, இன்னும் ஒரு கெட்டுப்போன மாமிசமும் இருக்கிறது. அங்கே ஒரு மனிதர் நல்ல மாமிசத்தை விட்டுவிட்டு கெட்டுப்போன மாமிசத்தை அங்கே தின்று கொண்டிருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயிலை பார்த்து கேட்டார்கள், நல்ல மாமிசம் இருக்க ஏன் இவர் கெட்டுப்போன மாமிசத்தை உட்கொண்டு இருக்கிறார், என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது இவர் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஹலாலான முறையிலே திருமணம் முடித்து தன்னுடைய மனைவி ஹலாலாக இருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஹராமான ஒரு பெண்ணை தேடி இவர் விபச்சாரியாக ஒரு விபச்சாரமாக இவர் இருந்ததின் காரணமாக இந்த மறுமையிலே இவருக்கு இதுபோல் வேதனை செய்யப்படும் கெட்ட மாமிசத்தை அவரே என்ன செய்வார், தானாகவே உட்கொண்டே இருப்பார். அதுதான் அவருக்கு நாளை மறுமையிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பதாக அங்கே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இந்த மிஅராஜை அல்லாஹ் எதற்காக ஏற்பாடு செய்தார், எதனால் இந்த மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டான், இதனால் இந்த சமுதாய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு என்ன படிப்பினை என்ன பாடம் என்பதை நாம் இந்த தினத்திலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். வருடந்தோறும் இந்த விஷயத்தை நம்முடைய செவியிலே விழுகிறது. இதனால் நாம் என்ன பிரயோஜனம் அடைந்தோம், நம்மால் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களை, அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ராயிலும் அவர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவருக்கு நாக்கு அவருக்கு கத்தரியால் அங்கே வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய நாக்கு கத்தரியால் வெட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவருக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது இவர் சொன்னார், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், இவருடைய சொல் வேறு இவருடைய செயல் வேறாக உலகத்திலே இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய சொல் வேறு செயல் வேறாக இருக்கக்கூடாது, இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். உலகத்தில் இவர் வாழ்கின்ற பொழுது சொன்னார், ஆனால் அதன்படி இவர் செயல்படவில்லை, அதனால் நாளை மறுமையிலே இவருடைய நாக்கு கத்தரியால் வெட்டப்படும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கண்ட காட்சிக்கு விளக்கத்தை கூறினார்கள். பெருமக்களே, நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெண்ணுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானாரும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு பெண்ணுக்கு காலுக்கு கீழே நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பிலே அவள் கொதித்துக் கொண்டு இருப்பாள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பெருமானார் கேட்பார்கள், ஏன் இந்த தண்டனை, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு நெருப்பு அவருடைய காலுக்கு கீழே கொட்டப்பட்டு வெந்து கொண்டு இருக்கின்றாளே ஏன் என்று கேட்கின்ற பொழுது, அந்த பெண்மணி உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தன்னுடைய அழகை பாதுகாப்பதற்காக தன்னுடைய பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்ததின் காரணமாக இந்த தண்டனை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அதற்கு பிறகுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே இறங்கி எல்லா நபிமார்களுடைய ரூகுகளை எல்லாம் ஒன்று திரட்டி அங்கே தொழுகையை நடத்தினார்கள். அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்தார்கள். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்து கடைசியாக அல்லாஹ்வுக்கு அருகாமையிலே ஒரு வில்லும் அம்புமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அமர்ந்து அல்லாஹ்விடம் உரையாடி அந்த மிகப்பெரிய ஒரு பரிசான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமினி,
நான் அல்லாவை சந்திப்பதற்காக மேராஜுக்கு சென்றிருக்கிறேன். எதற்கு தெரியுமா? நீங்கள் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகையை உங்களுக்கு வாங்கி வந்திருக்கின்றேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. பெருமக்களே, அப்பேற்பட்ட அந்த பயணம் இந்த ரஜபுடைய மாதத்திலே பிற 27 என்று நடைபெற்றது என்பதை நாம் அறிந்த ஒன்று. நம்மால் முடிந்த அமல்களை இந்த மாதங்களிலே நாம் செய்ய வேண்டும். முடிந்த அளவு நஃபிலான நோன்புகளை நோக்கலாம், இன்னும் சதக்காக்களை, தான தர்மங்களை, பல்வேறு அமல்களை நாம் இந்த ரஜபுடைய மாதத்திலே செய்தோம் என்றால் பெருமக்களை அல்லாஹ் இந்த மாதத்திற்கு என்று ஒரு அமலுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். பெருமக்களை, அப்பேற்பட்ட அந்த மேராஜுடைய அந்த இரவு நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மேராஜுடைய இரவு திங்கள் கிழமை வர இருக்கின்றது. அந்த திங்கள் இரவிலே மகரிபில் இருந்து இஷாவுடைய தொழுகை வரை பெரிய பள்ளிவாசலில் மேராஜுடைய சிறப்பு பயானுடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியூரிலிருந்து உலமாக்கள், உள்ளூரிலிருந்து உலமாக்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அந்த பயானுடைய நிகழ்ச்சியினை முழுமையாக கலந்து கொண்டு நம்முடைய பலகீனமான ஈமானை பலமுள்ள ஈமானாக ஆகுவதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.